1896 ஏப்ரல் மாதம் லெனின் ஒரு பெரிய தொழிற்சங்கத்தை கட்டி 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு, இதுதான் உலக தொழிலாளிகளுக்கு ஒரு அறைகோல் விடுகிறார். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அது ஹேமர்கட் படுகொலை என்று வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறது. இந்த செய்தி உலகம் மூலம் பரவுது. தொழிலாளி வர்க்கங்களை ஒன்று சேரும். ஆஸ்திரேலியாவில் இதே தொழிலாளி வர்க்கம் 15 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் சினிமா படத்திலேயே சிவாஜியா இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆர் இருக்கட்டும், இல்லை ரஜினிகாந்தா இருக்கட்டும், ஒரு பாட்டு போட்டுருவாங்க அவங்க லைஃப்ல எங்கேயாவது இடத்துல. இவர் எம்ஜிஆர் அழகா சொல்லியிருப்பாரு, உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். ஆயிரத்தி 1916-17 ரஷ்ய புரட்சி முடிஞ்சு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அறிவிக்கப்படுகிறது. பாரதி பாடினான், பூலோகமே சிகப்பாக மாறிவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆள ஆரம்பிச்சுட்டான். இனி உலக தொழிலாளர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பூமி மாறப்போகுதுன்னு. பெரிய படுகொலை நடக்குது. துப்பாக்கி சூடு முதலாளி துப்பாக்கி காவலர்களுக்கு துப்பாக்கி கொடுத்து, காவலர்களுக்கு மட்டுமல்ல முதலாளிகளுடைய கை கூலிகளுக்கு இரவல் துப்பாக்கி கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார். அதே மாதிரி அங்க வந்து லெனினுடைய அதிகாரத்திற்கு பிறகுதான் அங்க வந்து ஒரு அமுலாக வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் முத எங்க நடத்துறாங்க? சென்னையில தான் நடத்துறாங்க. அதாவது இந்தியாவிலேயே அப்படின்ற பதிவு. கம்யூனிஸ்ட் கட்சியே 1925 தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஒன்று. 1925 இன்னொன்னு உருவாக்குனாங்க. RSS உருவாக்கியது, முஸ்லீம் லீக் உருவாக்கியது, நீதி கட்சி உருவாக்கியது. இப்படி எல்லாமே 1925 தான். ஆனால் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 100 ஆண்டு ஆயிடுச்சு. என்ன பண்ண போறாங்க RSS? அது வேற பிரச்சனை. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு அகில உலகம் பூரா ஏற்றுக்கொண்டதை அம்பேத்கர் தான் மே 1 மே தின நாளாக நாடாளுமன்றத்தில் அறிவித்து 8 மணி நேர வேலை என்பதை சட்டபூர்வமாக்கியவர். நீ சொல்ற 100 உண்மை. நம்ம தொழிலாளர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனா நல்லா சம்பாதிச்சு நல்லா முன்னேறுறாங்க. நீங்க பாருங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள் அப்படி நசுக்கப்பட்டு நொந்து நூலாகி அந்த வாழ்வாதாரங்களே 30 வயசு 40 வயசுலயே தொழிலாளி முகத்தை நீங்க பாத்துறீங்களா? அது வேற. இப்போ 1 கோடி பேர் டாஸ்மார்க்கு போறான் சார். காலையில் 1 கோடி பாட்டில் விற்குது. இவன் 1 கோடி பேருக்கு டாஸ்மார்க்கு போயிட்டு படுத்துக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் இவன் வீட்டுக்கு வந்தான். நீங்க அம்பானி மகன் 5000 ஏக்கரா வச்சிருக்கான். என்ன அதுக்கு பேரு? பார்க். ஆனை, பூனை, சிங்கம், புலி, கரடி சுத்தி பார்ப்பதற்கு 5000 ஏக்கர். ஆனந்த் அம்பானியும் அவனுடைய இளம் மனைவி ராதிகா மெர்ச்சண்டும் பொழுதுபோலினா ஐயா தமிழா பாண்டியன் அவர்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கத்தோடு கலந்து தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அது உங்களை மாதிரி ஒரு உழைப்பாளிக்கு நாங்கள் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு சேனலாக சென்று இந்த மக்களை அரசியல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். 24 மணி நேரத்தில் எனக்கு தெரிய பகல் நேரங்கள் பூராமே வந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பெரிய வரலாறுலாம் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் கட்சியிலாம் இருந்திருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வரலாறு நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் இந்த உலகமே இருவருக்கான யுத்தம் தான். ஒன்று உழைப்பவன், இன்னொன்று உழைப்பை சுரண்டுபவன். அது கீழே பல முரண்கள், பல அடுக்குகள். இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். ஒன்று உழைப்பவன், இன்னொன்று உழைப்பை சுரண்டுபவன். ஆனால் இந்த உழைக்கிறவன் வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் கிடக்குது.
ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆன மாதிரியே தெரியல. என்பதெல்லாம் தொழிலாளி படைத்தான், அவன் கண்டது என்னவோ வறுமை தாண்டா. அது மாதிரி ரொம்ப சோகமா இருக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்த தருணத்தில் ஏன் நம்ம மகிழ்ச்சியா பேசுறோம்னா, எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுகிறார் மார்க்ஸ் சொன்னாரு. அது மட்டும் அல்லாமல் சினிமா படத்திலையும் சிவாஜியா இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆரா இருக்கட்டும், இல்லை ரஜினிகாந்தா இருக்கட்டும், ஒரு பாட்டு போட்டுருவாங்க அவங்க லைஃப்ல எங்கேயாவது இடத்துல. இவர் எம்ஜிஆர் அழகா சொல்லியிருப்பாரு, உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் அப்படின்லாம் பாடலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இவர் கூட ஒரு பாட்டு பாடிப்பாரு, உழைப்பாளி இல்லாத உலகம் தான் எது உண்டா அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த். அப்ப அப்படிப்பட்ட இந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி அது ஏன் மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க அப்படின்ற விளக்கத்தை சொல்லக்கூடிய அனைத்து அந்த அறிவு திறனும் அந்த அறிவு ஆளுமை உள்ள ஐயா என்பதால் உங்களிடம் அன்பாக இன்று இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். மே 1 லீவுடா அப்படின்றானே தவிர அது ஏன், எதுக்கு, என்ன, எப்படி, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இல்லை, அமெரிக்கா சிக்காகோ நகரத்தில் 1886 ஆலை தொழிலாளிகள் எங்களுக்கு 15 மணி நேரம் உழைக்க முடியல, 15 மணி நேரம் எங்களுக்கு உடல் எங்களுக்கு ஒத்துழைக்கலை, எங்களுக்கு ஓய்வு கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த ஆலை நிர்வாகம், முதலாளி நிர்வாகம் உங்களுக்கு 15 மணி நேரத்திலிருந்து ஒரு நிமிடம் கூட விலக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. 3000 தொழிலாளி நிற்கிறான். எங்கேன்னு கேட்டிங்கன்னா மெக்காலி கார் வாங்கிஸ் மெஷின் என்ற அந்த தொழிற்சாலை. 3000 தொழிலாளிகள் போராடுகிற பொழுது துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பொழுது நீங்கள் ரத்தத்தில் தோய்த்து எடுக்கப்பட்ட அந்த துணி தான் சிகப்பாக மாறுது, செங்கொடியாக மாறுது. செங்கொடியாக, அதுதான் செங்குடி வரலாறு. இந்த மே 3 திருப்பி அதே மே 4 ஹேமர்கட் சதுக்கத்தில் அதே தொழிலாளி 3000 பேர் 5000 பேர் கூடுறோம். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அது ஹேமர்கட் படுகொலை என்றே வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறது. இந்த செய்தி உலகம் பூரா பரவுது. தொழிலாளி வர்க்கங்களை ஒன்று சேர். ஆஸ்திரேலியாவில் இதே தொழிலாளி வர்க்கம் 15 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு 15 மணி நேரத்தை பாதியாக குறைங்கிறாங்க. ஆனால் எந்த முதலாளி நிர்வாகமும் மறுக்குது, ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரான்சில் தொழிலாளி போராடுறான், அரசு அங்கீகரிக்கவே இல்லை. இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்குது. தொடர்ந்து நடந்த காலகட்டத்தில் உலக தொழிலாளிகளுடைய தலைவர் அப்போ மிகப்பெரிய சிகப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லெனின் என்ன பண்றாரு, 1896 ஏப்ரல் மாதம் லெனினை ஒரு பெரிய தொழிற்சங்கத்தை கட்டி 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு, இதுதான் உலக தொழிலாளிகளுக்கு ஒரு அறைகோல் விடுகிறார். இதுதான் உலகம் பூரா பற்றி கொள்கிறது. இதை முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை கொடுத்தவர் நம்ம தாத்தா சிந்தனை செல்வன் சிங்காரவேலன். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் மொழிபெயர்த்து 1923 வட சென்னை இருக்கிற தொழிலாளிகளை பூரா ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஊர்வலம் விடுறார். அதுதான் இந்தியாவிலே அன்றைக்கு 40 கோடி பேர் இருந்த இந்திய மக்கள் தொகையில் 1923 மே 1 பெரிய ஊர்வலம். அதில் அன்னைக்கு நடேச முதலியார், சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரை வர சுப்பிரமணிய சிவா, MS வேலாயுதம், சங்கர்லால், இத்தனை பேரும் பெரிய ஊர்வலம் வருது, செங்குடி ஏந்தி கொண்டு. அது எவ்வளவு ஒரு சிறப்புன்னு பாருங்க. அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான், அதுவும் சென்னையில் தான் பெரிய சிறப்பான ஒரு செய்தி. வட சென்னையிலிருந்து அந்த பீச் ரோட்லேருந்து திருவல்லிக்கேணி வரைக்கும் முடிவடையுது, செங்குடியோடு வருது. அப்போ இந்தியாவோட கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1925. 1916-17 ரஷ்ய புரட்சி முடிஞ்சு கம்யூனிஸ்ட் அரசாங்கம்
அறிவிக்கப்படுகிறது. அதான் பாரதி பாடினான். என்ன பாடினான்னா, பூலோகமே சிகப்பாக மாறிவிட்டது, பூமி பந்த சிகப்பா மாறிடுச்சியா, கம்யூனிஸ்ட் கட்சி ஆள ஆரம்பிச்சுட்டான், இனி உலக தொழிலாளர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பூமி மாறப்போகுதுன்னு பாரதி பாடுகிறான். அந்த மே தின கொண்டாட்டம் தான் முதல்ல இந்தியா முழுக்க இருக்க ஆலை தொழிலாளிகள் அத்தனை பேரும் இந்த மே 1 சிங்காரவேலருடைய போராட்டத்தை தொடர்ந்து தான் நீங்கள் பம்பாயில் கப்பல் தொழிலாளர்கள் போராடுறான். சென்னைக்கு அப்புறம் நம்ம ஒரு முன் உதாரணமா இருந்து கல்கட்டாவில் போராடுறான். இதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ந்த வரலாறு. இந்த மே 1 தான் மீண்டும் 1917 கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்த பிறகு 8 உலக தொழிலாளர்கள் பூரா இதை தாயா கடைபிடிக்கணும். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு, 24 மணி நேரத்தை 3ஆக பிரித்தவர் லெனின் தான். இதுதான் உலக தொழிலாளர்களுக்கான அகில உலக சட்டம். இந்த சட்டத்தை உலகம் பூரா கடைபிடிச்சு ஆகணும். சிறப்பு. தொழிலாளிகள் இதை இந்த அடக்குமுறை, எத்தனை அடக்குமுறை வந்தாலும் சரி, தொழிலாளி இந்த 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம், இந்த கோரிக்கை வருகிற வரை போராடி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று ஒரு அகில உலக ஒரு அறைகூலை விடுகிறார் லெனின். அதுதான் உலகம் முழுக்க மே 1 உழைப்பாளி தினமாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. அதனுடைய வரலாறு இதுதான் சுருக்கமான. மிக அருமையா சொன்னீங்க வரலாறு. அப்போ உங்க வரலாறுல இருந்து பார்க்கப்படும் என்ன தெரிகிறது என்றால், அது 1880 ஒரு மாபெரும் ஒரு மார்க்கெட்ல மார்க்கெட், அந்த மார்க்கெட்ல தான் பெரிய படுகொலை நடக்குது. துப்பாக்கி சூடு முதலாளி துப்பாக்கி காவலர்களுக்கு துப்பாக்கி கொடுத்து, காவலர்களுக்கு மட்டுமல்ல முதலாளிகளுடைய கை கூலிகளுக்கு இரவல் துப்பாக்கி கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார். அதே மாதிரி அங்க லெனினுடைய அதிகாரத்திற்கு பிறகுதான் அங்க ஒரு அமுலாக வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் முத எங்க நடத்துறாங்க? சென்னையில தான் நடத்துறாங்க. அதாவது இந்தியாவிலேயே அப்படின்ற பதிவு. கம்யூனிஸ்ட் கட்சியே 1925 தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஒன்று கூடி 1925 இன்னொன்னு உருவாக்குனாங்களே, RSS உருவாக்கியது, முஸ்லீம் லீக் உருவாக்கியது, நீதி கட்சி உருவாக்கியது, இப்படி எல்லாமே 1925 தான். ஆனால் 100 ஆண்டுகள் ஆயிருச்சு. 100 ஆண்டு ஆயிப்போச்சு. என்ன பண்ண போறாங்க RSS? அது வேற பிரச்சனை. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு செய்தி சொல்வாங்க, அது உண்மையான்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். அதாவது பல படுகொலைகள், பல இழப்புகளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை கிடைத்தது. ஆனால் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே இவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார், லேபர் மினிஸ்டராக. அவர் எந்த வகையான போராட்டமே இல்லாமல் அவர் அறிவித்தார் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க? அதாவது அகில உலகமே இந்த 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு அகில உலகம் பூரா ஏற்றுக்கொண்டதை அம்பேத்கர் தான் மே 1 மே தின நாளாக நாடாளுமன்றத்தில் அறிவிச்சு 8 மணி நேர வேலை என்பதை சட்டபூர்வமாக்கியவர். எந்த படுகொலைகளை இல்லாம, எந்த ரத்தம் சிந்தாம அதை சட்டபூர்வமாக ஆக்கியவர் அம்பேத்கர். அது ஒரு கருத்துக்கள் பரவலாக பேசப்படும். ஆக மொத்தம் இந்த நேரத்தில் நம்ம இந்த மே 1 நம்ம யாரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னீங்களே, சிங்காரவேலு அவர்கள், சிந்தனை சிற்பி சிங்காரவேலு யாருமே தெரியாது, நிறைய தெரியல. நம்ம தான் இப்போ விஜய் திரிஷாவை தானையா நமக்கு தெரியுது. எத்தனை பேர், அதாவது ஒரு பாட்டு எம்ஜிஆர் படத்தில் அந்த பாட்டு வரும், எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேரினிலே. ஒரு செடி வளர்வதற்கு, அந்த செடி தேயிலை தோட்ட செடி வளர்வதற்கு அதில் மனித ரத்தம், வியர்வை, உழைப்பு அத்தனையும் செங்குத்தான அந்த மலைப்பாங்கான பார்வையில் மனித உழைப்பை ரத்தமாக வடித்தால் மட்டும்தான் உந்தன் வேரினிலே எத்தனை பேர் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேரினிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் 100% உண்மை. உலகம் பூரா உழைப்பாளியாக இருக்கக்கூடிய
ஒரே தேசிய இனம் தமிழன் தான். தமிழன் தான். ரப்பர் தோட்டம், மலேசியா ரப்பர் தோட்டம், பர்மாவில் நெல் வயல், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய வயல்கள், இப்படி எங்கே திரும்பினாலும் சரி அத்தனை இடத்துலையும் தமிழனுடைய மண் உடல் அங்கு புதைக்கப்பட்டிருக்கு. அவனுடைய ரத்தம், அவனுடைய வியர்வை எல்லாமே இந்த உலகம் முழுக்க. நீங்க ஆங்கிலேயன் 300 ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து வந்து உலகத்தில் எவன்டா உழைப்பான்னு பார்க்குறான். எந்த இனமும் உழைப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ அவன் கண்டுபிடித்த இனம் தான் தமிழன். நீ சொல்ற உண்மை. எப்படின்னா, இப்போ நாங்கள் துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்கும் பொழுது அங்கே ஸ்டீல் ஃபிக்சர் ஃபேமஸ் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஸ்டீல் ஃபிக்சர் அது எவ்வளோ கடினமான வேலை பாருங்க. இப்போ நம்ம டெம்பரேச்சர் இப்போ 50 டிகிரிஸ்லாம் போகும். அதில் வந்து எப்படி ஹீட்டாக இருக்கு அந்த ஸ்டீலு, அதை வளர்ப்பாங்க. யாராகன்னு பார்த்தா தமிழன் தான், உழைப்பாளிகள் தமிழர்கள் தான். அதை நீங்கள் சொல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலக வரலாற்றில் 195 நாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேயன் காலத்தில் தூத்துக்குடியிலிருந்து 95 நாடுகளுக்கு கப்பல் போயிருக்கு. தமிழில் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு போய் சேர்ந்துடும். அவன் லெட்டர் எழுதி கொடுத்தா இங்கே வந்து தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ சிங்கப்பூரில் தமிழனுக்கு பேர் கிளிங். கையில் விலங்கு மாட்டி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களை பூரா கட்டியவன் யாரு? தமிழன். தமிழன் தான். 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஜப்பானுடைய கை ஓங்கி இருந்தது, பிரிட்டிஷ் கை தாழ்ந்திருந்தது. அப்போ ஜப்பானிலிருந்து ஆயுதங்களை எங்கே கொண்டு வரணும்? நீங்கள் சிங்கப்பூர் வரை கொண்டு வரணும். ஜப்பான்லேருந்து வடகொரியா, வட வியட்நாம், இந்தோனேஷியா, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இப்படி பல நாடுகள் எது வழியாக கொண்டு வரணும்னா ரயில் ட்ராக் வழியாக கொண்டு வர்றதுக்காக ஆங்கிலேய எதிர்த்து. ஏன்னா கடலில் வந்தால் ஆங்கிலேயர் கப்பல் பட வலுவாக இருக்கு. அப்போது சயான் டு சிங்கப்பூர் சூரிய ஒளி தரையில் பட்டு 100 ஆண்டுகள் ஆன அடர்ந்த மரங்கள். இதில் சயான் டு சிங்கப்பூர் ரயில்வே ட்ராக்கை, ஆயுதங்கள் கொண்டு போவதற்கு ரயில்வே ட்ராக்கு போடப்பட்டது. தமிழர்களுடைய அந்த பாதைக்கு பேரே உயிர் பாதை. உயிர் பாதை. நீங்க ஜப்பான்காரன் இந்த தமிழர்களை நீங்க பிரசவத்தில் பெண் குழந்தை பெற்று 3 மணி நேரத்தில் கழு சுமக்கணும். எவ்வளவு? 3 மணி நேரத்தில். அப்போ இல்லை என்றால் சாட்டை அடி, சவுக்கடி தான் ஜப்பான் இராணுவத்தால். அப்போ அந்த உயிர் பாதையில் விலங்குகள் கடித்து, பாம்புகள், பள்ளிகள், விஷ ஜந்துக்கள் கடித்து பல லட்சம் பேர் மடிகிறான். மீண்டும் பல லட்சம் பேர் வேலை கிடைக்குது, உனக்கு உல்லாச வாழ்க்கை அப்படின்னு மடி கூட்டிட்டு போறான். எப்படி? கப்பலில் ஏறுகிற வரை ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருக்கலாம். கப்பல் கடலில் நடமாட ஆரம்பித்து விட்டால் ஆண்களுக்கு சங்கிலி பூட்டப்படும். தமிழனுக்கு பேரு எங்க தென்கிழக்கு ஆசியாவில் கிளிங், சங்கிலியோடு தான் இருந்திருக்கான் ஆரம்ப காலத்தில். அதாவது அகதிகளாக. என்ன காரணம்னா அது விஜயநகர பேரரசு வந்த பிறகு தலித்துக்களாக்கப்பட்டான் தமிழன். தேவேந்திர குல வேளாளர்களாக்கப்பட்டான். இவனுடைய நிலம் பூரா பிடுங்கப்பட்டு ஆதிக்க சக்திகளுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இவன் பூரா அகதியா கப்பலை ஏறிட்டான். சரிங்க. இப்போ இறுதியாக சில கேள்விகள் கேட்குறேன். இப்போ இவ்வளவுக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு புரட்சி பண்ணி இன்னைக்கு ஒரு இதாக இருக்கிறாங்களே, இவங்க வாழ்க்கை வந்து வளர்ந்துருக்கிறதா, அவங்க முன்னேறி இருக்கிறார்களா? இப்போ நம்ம உலகத்தை பார்க்குறோம். உலகம் வந்து வெறும் மண்ணு தான், வெறும் மலை தான், வெறும் சாதாரணமாக கிடைக்குது. இன்னும் இவ்வளோ பெரிய பில்டிங்கு, இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி யாருனால? மனிதனோட உழைப்புனால. தலைவர் கூட சொல்லுவார், அமைப்பத்தின புத்தகத்தை சொல்லுவார், படிப்பதும் ஒரு உழைப்பு தான், ஆமாம், பேசுவதும் ஒரு உழைப்பு தான், எல்லாமே உழைப்பு தான். உழைப்பு தான் மனிதன் வந்து அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்கிறது. அனைத்தும் உழைப்புன்றாரு. அப்போ அப்படிப்பட்ட உழைக்கின்ற அந்த தொழிலாளர்கள் வாழ்க்கை முன்னேறி இருக்கிறதா? மார்க்ஸ் சொன்னாரு, உலக தொழிலாளர்களே ஒன்று கொடுங்கள், நாம் இழப்பதற்கு கைவிலங்கை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னாரு. அந்த இடத்தை வந்து இலக்கை அடைஞ்சிருக்கிறார்களா? இல்லை, அது நேர்மையாக கேட்குறேன். இல்லை, அதாவது இந்தியாவில் சாத்தியமே இல்லை, வெளிநாடுகளில் சாத்தியம் இருக்கு. இந்தியாவை தவிர எல்லா நாடுகளிலும் சாத்தியம். ஏன்னா இப்போ நம்முடைய உழைப்பை யார் சுரண்டானா? அம்பானி, அதானி போன்ற முதலாளிகள் கார்பரேட்டை சுரண்டான். உதாரணத்திற்கு இந்த பேனாவினுடைய விலை 10 ரூபா. இதுதான் மார்க்ஸ் சொல்றார், பொருள் முதல் வாதம். பொருள் முதல் வாதம். இந்த பேனாவினுடைய விலை 10 ரூபா. இந்த பேனாவை தயார் செய்வதற்கு
ரூபாய் பிளாஸ்டிக் தேவைப்படுது. 2 ரூபாய் பிளாஸ்டிக் தேவைப்படுகிறது. அதுதான் முதலாளியினுடைய மூலதனம். தொழிலாளியுடைய மூலதனம் என்னன்னா இதை பேனாவாக்குவது, உழைப்பு. இந்த பேனாவாக்குனா இதுக்கு அவனுக்கு இந்த பேனாவை 2 ரூபா பிளாஸ்டிக்கை 10 ரூபா முதலாக்கிடுறான். யாரு? முதலாளி இல்ல, தொழிலாளி உழைத்து. முதலாளி பிளாஸ்டிக்கை கொடுக்குறான், தொழிலாளி உழைத்து என்ன பண்றான்? 2 ரூபா பிளாஸ்டிக்கை எவ்வளவுக்கு அது விலையா வருது? 10 ரூபா ஆக்குறான். அப்போ உபரி எவ்வளவு? 8 ரூபா. 8 ரூபா யாருக்கு பாதி போனோம்? உழைப்பாளிக்கு, முதலாளிக்கு. இதுதான் உண்மையான கம்யூனிசம். ஆனால் முதலாளி என்ன பண்றான்? இவனுக்கு 8 அணா கூலி கொடுக்குறான். எவ்வளவு? 8 அணா கூலி கொடுக்குறான். மீதி 7,000 ரூபாயை யாரு திடிக்கிறான்? முதலாளி திடிக்கிறான். இதுதான் இந்தியா. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது? உழைப்பாளியுடைய வியர்வை தரையில சிந்தி காய்வதற்குள் அவனுக்கு கூலியை கொடுன்னு சொல்றான். அப்ப என்ன, எவ்வளவு கூலி கொடுக்கணும்? 2 ரூபா பிளாஸ்டிக்க 10 ரூபா முதலீடாக்குறான். 8 ரூபா உபரி வருகிற பொழுது முதலாளிக்கு 4 ரூபா, தொழிலாளிக்கு 4 ரூபா கொடுக்கணும். இதுதான் ரஷ்யாவில் கூட்டுப்பண்ணை. உங்கள்கிட்ட 4 ஏக்கரா இருக்கு, எங்கிட்ட 7 ஏக்கரா, 10 ஏக்கரா போட்டு உழைத்து ஆளுக்கு பாதியை எடுத்துக்க. இதுதான் கம்யூனிசம். ஆனால் இந்தியாவில் பல முதலாளிகள் பல ஏக்கரா வச்சிருக்கான். ஆனால் இப்போ NCRP ரிப்போர்ட் கூட என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வந்து முதலாளிகள் தான் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்களாம். இந்த கொரோனாவுக்கு பின்னாடி அதிகமான முன்னேற்றம் யாருன்னா முதலாளிகளுக்கு. ஆனால் தொழிலாளிகள், ஏழைகள் கீழே போய். அதாவதுங்க, உலகத்திலேயே கல்வி 5 வகையான கல்வி உள்ள ஒரே கேவலமான நாடு இந்தியா தான். ஒரு கல்வி கார்ப்பரேஷன் கல்வி. அங்கே என்ன பண்ணுறான்? மாணவன் எல்கேஜி மாணவன், எல்கேஜியில் 1ஆம் கிளாஸ் மாணவன் பழைய டவுசரு, ஒரு சட்டை, நோட்டு புத்தகம், அதில் சாப்பாட்டு தட்டு. எது? சாப்பாட்டு தட்டு. இது ஒரு வகையான கல்வி. 2வது கல்வி, நீங்கள் ஒரு ஷூ, சாக்ஸு, ஆங்கில புத்தகம், ஆங்கில மீடியம். இது 2வது வகை கல்வி. ஒரே இந்தியா, ஒரே குடிமகன், ஒரே சட்டம். 2வது கல்வி. 3வது மெட்ரிகுலேஷன் கல்வி. 4வது CBSE கல்வி. 5வது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு கல்வி. அப்போ 5 பேரும் இந்திய குடிமகன் தான், 5 பேரும் வரி கட்டுறவன் தான், 5 பேரும் உழைக்கிறான். ஆனால் கல்வி தரப்படுத்தப்படுகிறது. மருத்துவம் அதே மாதிரி. 120 மார்க் வாங்கினா பச்சைமுத்து மூஞ்சியில் 50 லட்சத்து மூஞ்சியில் எரிஞ்சா அவன் நீட்டுக்கு போயிடுறான். இரவு பகலா படிச்சு 720 மார்க்குக்கு 700 மார்க் வாங்குறவனா டாக்டர். அப்புறம் எதுக்கு நீட்டு? அப்படி இங்க அனைத்தையுமே கார்பரேட் முதலாளிகள் தான் முடிவு பண்றான். நீங்க அம்பானி மகன் 5000 ஏக்கரா வச்சிருக்கான். என்ன அதுக்கு பேரு? பார்க். ஆனை, பூனை, சிங்கம், புலி, கரடி சுத்தி பார்ப்பதற்கு 5000 ஏக்கர். ஆனந்த் அம்பானியும் அவனுடைய இளம் மனைவி ராதிகா மெர்ச்சண்டும் பொழுதுபோலினா அவங்க தனியார் ஜூ அங்கே 5000 ஏக்கராவில் இருக்கு. அப்போ இப்படி ரஷ்யாவில் இருக்குமா? லண்டன்ல இருக்குமா? பிரிட்டிஷ் ராணிக்கு கூட இவ்வளவு சொத்து கிடையாது. இல்லை, நீ சொல்ற 100% உண்மை. நம்ம தொழிலாளர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாரித்து நல்லா முன்னேறுறாங்க, நீங்கள் பாருங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள் அப்படியே நசுக்கப்பட்டு நொந்து நூலாகி அவன் வாழ்வாதாரங்களே பாருங்க. 30 வயசு 40 வயசுலேயே தொழிலாளி முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டாஸ்மார்க்கு போகிறான். அது வேற. இப்போ 1 கோடி பேர் டாஸ்மார்க்கு போகிறான் சார். காலையில் எந்திரிச்ச உடனே 1 கோடி பாட்டில் விற்கிது. இவன் 1 கோடி பேருக்கு டாஸ்மார்க்கு போயிட்டு படுத்துக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் இவன் வீட்டுக்கு வந்துடுறான். பக்கத்து வீட்டுக்காரன் இவன் வீட்டுக்கு வந்துடுறான். 1 கோடி வட மாநில சிசுக்கள் உற்பத்தி ஆயிடுச்சு. என்ன புதுசா கொண்ட போறீங்க? 1 கோடி வட மாநில சிசுக்கள் உருவாயிருச்சு. அப்போ தமிழ் இனம் அழிந்து விட்டது திராவிட இயக்கத்தால். அவன் பூரா ஹிந்திக்காரன் தான் அப்போ வரப்போறான் தமிழன்கிற பேர்ல. கலாச்சார சீரழிவு, மரபணு மாற்றம். ஐயோ, மரம் கத்திரிக்காய் புதுசு புதுசா. ஆமா, நான் சமூகத்தை ஆய்வு செஞ்சுட்டே இருக்கேன். தூங்குற நேரம் தவிர 4 மணி நேரம் தவிர
நான் இந்த பெரியார் 4 மணி நேரம் என்னை கெடுத்தவர் தந்தை பெரியார், இன்னொரு என்னை கெடுத்தவர் அம்பேத்கர், 2 பேரும் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்க. சமூக பார்வையோடு சமூக சிந்தனையோடு பார்க்கிற பொழுது நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கெட்ட மாந்தரை நினைக்கையில் நெஞ்சு பொறுக்குதில்லையே. நானே இது 2 பேரும் சமகால தலைவர்களை படித்திருக்கிறேன். நான் இது 2 பேருமான கலவை. ஈழ போராளிகளை தேசிய தலைவர் பிரபாகரனையும் பார்த்துருக்கேன். அப்போ 50,000 இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க, 5 கோடி பேர் சமமானவன். உண்மைதான். 50 லட்சம் போராளிகள் ஐரோப்பா நாடுகள்ல வசதியா வாழ்ந்தவன், இங்க இருக்கிற 5 கோடி சோத்தால் அடித்த பிண்டங்களாக்கு இரையானவன். 50,000 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டான். 5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ இந்திய தேசியம் தமிழ் தேசியத்தை அழித்து விட்டது. இத என்னுடைய வாழ்நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 3 முறை நான் போட்டில் போயிருக்கேன், 2 முறை விமானத்தில் போயிருக்கேன். அப்போ இந்த தேசிய இனம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. இதெல்லாம் பெரியாரும் இல்லை, அம்பேத்கரும் இல்லை காப்பாற்றுவதற்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது மனிதனுக்கு தூக்கமே வர்றதில்லை. இல்லை, உங்களை மாதிரி எங்க தலைவர் இப்ப நீங்க சொல்லி 4 மணி நேரம்னு, அதே 4 மணி நேரம் அவரும் தூங்குறாரு. அவரையும் வந்து பெரியாரும் எடுத்து விட்டாரு, அம்பேத்கர் எடுத்து விட்டாரு. 2 பேரும். இப்ப நம்ம இறுதிக்கு வருவோம். இறுதியாக ஐயா நான் என்ன கேள்வி இருக்கிறேன்னா, இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு பிரச்சனை இருப்பது உண்மைதான். நம்ம எங்கேயோ போய் வந்துட்டோம். வருங்காலங்களில் இந்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு கருத்தோ ஒரு திட்டமோ ஒரு செயலோ நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ இங்கு தொழிலாளர்களுக்கான கல்வி மறுக்கப்படுகிறது, உரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லைங்க, இந்த சாம்சங் நிறுவனத்தில் 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரே ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான். நீங்கள் அந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் ஏறக்குறைய 30 முதல் 40 லட்சம் தொழிலாளி வேலை பார்க்குறான். இவனுக்கு இதே சாம்சங் நிறுவனத்தில் அவன் தென்கொரியாவில் வேலை பார்த்தா 3 லட்சம் ரூபா சம்பளம். இங்கே இவனுக்கு 40,000 ரூபா சம்பளம். இதே வேலை, இதே மனித உழைப்பு. மனிதன் சுரண்டப்படுகிறான் தொழிலாளர்கள். அப்போ என்ன தீர்வு? என்ன தீர்வுனா, என்ன வழியை சொன்னீங்க, வரலாறு சொன்னீங்க, இன்னைக்கு அதுக்கு என்ன தீர்வு வேணும்ல? அதாவது இப்போ மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லெனினும் என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்தை கையிலெடு. ஏன் அதிகாரம் துப்பாக்கி முனையிலிருந்து தான் புறப்படுகிறதுன்னு கடுமையா சொல்லுவாரு ஸ்டாலின். அந்த ஸ்டாலினை பார்த்தா இவருக்கு ஸ்டாலின் பேர் வச்சாங்க. 2ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் கொடியவன் ஹிட்லர், முடித்து வைத்தவன் ஸ்டாலின் என்ற ஜோசப். அப்போ அவர் தான் சொல்வார், உலகம் முழுக்க தொழிலாளி வர்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். ஆனால் இங்கே இந்து மதம், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், இரண்டுமே அது அடையாளப்படுத்தப்பட்ட இந்து மதம், RSS இங்கே திராவிட இயக்கம், இவர்களும் ஒரு மதவாதிகள் தான். இவர்களிடமிருந்து தொழிலாளி வர்க்கம் என்றைக்கு அதிகாரத்தை பறித்து கொள்கிறதோ அன்னைக்கு தான் தொழிலாளிகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். அதுதான் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நட்சத்திரங்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ அழிஞ்சே போச்சு. இந்த கம்யூனிசம் இந்தியா முழுக்க பரவ வேண்டும் என்பதுதான் நீங்கள் முதல்ல ரஷ்யாவோட தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிப்பதற்காக ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் புரட்சி என்பது ஏற்றுமதியும் செய்ய முடியாது, இறக்குமதியும் செய்ய முடியாது. நாட்டுக்கு போங்கிறாரு யார்? லெனின். அப்போ 1925 இந்தியாவை சிகப்பாக மாற்றுவோம் என்று ஆரம்பிக்கப்பட்டதான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அது தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே போகல. நான் வட இந்தியா பூரா சுற்றிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சி கொடி எங்கேயுமே பறக்கல. வெஸ்ட் பெங்காலில் கூட முடிஞ்சு போச்சு, கேரளாலையும் அப்படியே. ஆமாம். அப்போ கம்யூனிசம் என்ன என்பதை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போகாமல் தடுத்தவர்கள் இந்த போலி கம்யூனிஸ்டுகள். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தியாகம் பண்ணான், சங்கரையா, நல்லகண்ணுவை போன்றவர்களெல்லாம் பெரிய தியாகம் பண்ணாங்க. களப்பால் குப்பு, தோழர் தமிழரசன், பெரிய தியாகிகள். ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் பூராமல் திமுகவிட்ட கட்டிங் வாங்கிட்டு திமுகவில்
3 கோடி ரூபாய் பணம் வாங்கினதாக டைரியில் எழுதி வச்சிருந்ததாக சிபிஐ எடுத்தான். அப்போ எப்படி? காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தொழிலாளி வர்க்கங்களை தொழிலாளிகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் தொழிலாளி வர்க்கங்கள் பூரா முதலாளியாக மாறியதனுடைய விளைவு தொழிலாளிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுதான் வழி. அது கைப்பற்றினால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுதான் உண்மை. அப்ப அதற்காக தொடர்ந்து நம்ம மக்களை அரசியல்படுத்தணும், அரசியல் மயப்படுத்த முடியாது. தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நம்ம பேசிக்கொண்டே இருப்போம், விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு நாளாக விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. ஆக என்றாவது ஒரு நாள் இந்த கம்யூனிசம் என்பது பொது உடைமை தான். அது ஒண்ணு சிகப்பா எல்லாம் கிடையாது, பொது உடைமை. இந்த எல்லாருக்கும் எல்லாம். யாரோ ஒரு மனிதன் சொல்லக்கூடாது, மனிதனை நீங்க அடிமையாக்க கூடாது. அப்போ அந்த பொது உடைமை தத்துவம் வளர்ந்த பிறகுதான் இந்த முதலாளிகள் விரட்டப்படுவார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா முதலாளிகளுடைய வேட்டை காடு எது? கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வேட்டை காடு இந்தியாவை மாறி போச்சு. இதை தொழிலாளி வர்க்கம் அரசியல் மையப்படுத்தினால் இந்த மக்கள் அவர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு பொது இருப்பது எல்லாம் பொதுவாய் போனால் எடுக்கிற நோக்கம் வளராது, கெடுக்கிற நோக்கம் இருக்காது. இதான் பட்டுக்கோட்டை பாட்டு. இந்த பட்டுக்கோட்டையார் போன்ற மனிதர்கள் விதைத்த விதைகளெல்லாம் இன்று முளைத்து கொண்டு இருக்கிறது. விரைவில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு விடியல் பிறக்கும். இந்த 139வது மே தின நன்னாளில் மீண்டும் தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றும் என்பது நம்முடைய எண்ணம். அது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மே தின வாழ்த்துக்கள். நன்றி.